சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நக்ஷத்ரா புதுசா ஒரு பிளான் பண்றாங்க. அவங்களோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. என்ன இது, எப்பவுமே மாடர்னா தான் ட்ரெஸ் பண்ணுவா, இன்னைக்கு என்ன ட்ரெடிஷ்னலா வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க பூமி கண்டிப்பா இவ ஏதோ பிளான் பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா அவங்க அம்மா அப்பா வந்து விஷ் பண்ணதுமே சந்திரா வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல பூஜையை பண்ண அப்படின்னு சொல்லும்போது உடனே நக்ஷத்ரா அந்த பூஜையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அதெல்லாம் சரியா தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, ஏன் தெரியாது, நான் எல்லாமே உங்களுக்காக கத்துக்கிட்டேன்ப்பா, உங்களோட பொண்ணா இருந்துகிட்டு நான் அதெல்லாம் கத்துக்கலன்னா எப்படி, உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டேன், கண்டிப்பா அந்த பூஜையை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரெல்லாம் சொல்லி அந்த பூஜையை நல்லபடியா பண்ணி முடிக்கிறாங்க. சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு மாறிட்டாலே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி சொல்லும்போது நேரா நக்ஷத்ரா என்ன பண்றாங்கன்னா சோபா சந்திராவோட போட்டோ முன்னாடி நின்று அங்க போய் சாமி கும்பிடுறாங்க. உடனே சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னம்மா இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்ல, பின்ன இவங்க தானே இந்த குடும்பம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே, அவங்கள கும்பிடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ நக்ஷத்ரா வந்து கேட்குறாங்க, அப்பா இந்த பர்த்டே அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா கொடுப்பாமா, நீ என்ன கிஃப்ட் கேட்டாலும் நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு அதை ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்திராவும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. பூமி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவ எதுக்காக ப்ராமிஸ் வாங்குறான், என்னவா இருக்கும், ஒருவேளை சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி கேட்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திராவும் வந்துட்டு நக்ஷத்ராவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துடுறாங்க, நீ என்ன கேட்டாலும் அதை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் இப்படி ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமா பூமிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நக்ஷத்ரா நேராக போயிட்டு பூமி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பூமி, நான் எதுக்காக ப்ராமிஸ் பண்ண கேட்டேன் அப்படின்னு வந்து உனக்கு சந்தேகமாக இருக்கா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க, நீ எதுக்காக ப்ராமிஸ் வாங்கினா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு ரொம்ப டென்ஷனோடவே சொல்லுவாங்க. சரி, உனக்கு அதை கேட்கறதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லைனாலும் எனக்கு அதை சொல்லணும்னு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, உடனே நக்ஷத்ரா சொல்றாங்க, அன்னைக்கு நான் ககன் மாமா கூட ஹாப்பியா இருக்கிற மாதிரி டான்ஸ் பண்ற மாதிரிலாம் நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ என்னோட ரூம்ல வந்து என்னை எப்படி அடிச்சா, இப்போ அன்னைக்கு என்ன நீ சொல்லிட்டு போன, நீ லவ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனல, உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக என்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் நீ சொன்னல, இப்போது அதெல்லாம் நான் மனசில் வச்சிருக்க மாட்டேன்னா அதெல்லாம் எனக்கு ஹர்ட் ஆயிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து நக்ஷத்ரா பேசுகிறாங்க. இப்போது அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு பதிலடி கொடுக்க போகிறேன். இன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் கண்டிப்பாக ககன் மாமா வருவார், நான் வந்து அவர் கண்டிப்பாக வந்து எனக்கு கேக்கும் ஊட்டி விடுவார். அப்போது என்னோட அப்பாவுக்கு அவரை பார்த்ததுமே கண்டிப்பாக கோவம் வரும், அவரை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நான் வந்துட்டு அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், நான் வந்து லவ் பண்ணுறேன், அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் அப்போ தான் சொல்ல போகிறேன், ககன் மாமாவை லவ் பண்ணுற விஷயத்த என்னோட அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இன்னைக்கு அவர்கிட்ட நான் சத்தியமும் வாங்கினேன். ஏற்கனவே அவர் சத்தியம் பண்ணிட்டதால கண்டிப்பாக நான் கேட்டதை அவர் பண்ணி தானே கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பூமிக்கு ரொம்ப இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நாம் அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி பர்த்டே பார்ட்டிக்கு வர வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ககனம் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், பிஸ்னஸ் விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க பூர்ணிமா வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பக்கம் பூர்ணிமாவுக்கு பூமி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, உன்னோட அண்ணன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஃபோன் அவர்கிட்ட கொடுக்குறியா, அவருக்கு நான் கால் பண்ண அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ககன் கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ நான் வரணும்னு சொல்கிறியா வரக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை நான் வரப்போகிறேன் அப்படின்னு வந்து நீ வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு, நான் கண்டிப்பாக அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வரக்கூடாது, நான் சொல்கிறேன்ல அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, சரி நான் வரக்கூடாதா, அப்படி நான் வரக்கூடாதுன்னா நீ எனக்கு ஃபோன்லேயே ஒரு ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி நீ ஃபோனில் ஐ லவ் யூ சொல்லலைன்னா என்ன, நான் நேரில் வந்து உன் வாயாலேயே ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன், கண்டிப்பாக நான் வருவேன், உன் வாயாலேயே ஐ லவ் யூ சொல்ல வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ககன் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. உடனே பூமிக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்னதான் நடக்க போகுதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூர்ணிமா என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. சாரதாவும் பூர்ணிமாவும் வந்து பூமியை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. பூமி இந்த வீட்டோட மருமகளா வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், நம்ம ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல, நிரந்தரமா நம்ம வீட்லயே இருந்துருவாள் அவ. ஆனா பூமியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே, நாம என்ன பண்றது அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ
பூர்ணிமா வந்து நீ ஏமா குழம்பிட்டு இருக்க, பேசாம நாம பூமிக்கிட்டே இதை பத்தி கேட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பூமிக்கு கால் பண்ணிடுறாங்க. ஜெரிக்கு கால் பண்ணி பூமிக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்றாங்க. பூர்ணிமா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி பூமியும் வந்து பேசுறாங்க. அப்போ முதல்ல சாரதா தான் பேசுவாங்க. என்னம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை கேட்கறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஆனால் பூர்ணிமா பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாங்க. உங்களுக்கு என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா, நீங்கள் இந்த வீட்டோட மருமகளாக வரணும்னு என்னோட அம்மா வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. உடனே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க அப்படி கேட்டதுமே வந்துட்டு பூமி பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்க. சாரதா வந்துட்டு இதை நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டே இருந்தம்மா, ஆனால் அவள் பட்டுன்னு கேட்டுட்டா. நீ என்னம்மா சொல்கிற, உனக்கு ககனை பிடிக்குமா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா, நீ என்னோட வீட்டோட மருமகளாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உன் மனசில் என்னமா இருக்குது அப்படின்னு வந்துட்டு சாரதா கேட்க இவங்க இப்படிலாம் பேச பேச வந்துட்டு பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் கடைசியாக சாரதா வந்துட்டு கேட்குறாங்க, உனக்கு சம்மதமாமா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர, ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டதுமே பூமி வந்து அப்படியே அவங்க அப்பா சொன்னதில் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க. அதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.